19வது கத்தியபாகம் சந்தம்சம் அப்படின்னு பேர் இருக்கிற நரகத்தையாக்கும் இந்த கத்தியபாகத்தில் ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு வர்ணிக்கிறார். யஹது இஹவை ஸ்தேயேன பலாத் வா ஹிரண்ய ரத்ன ஆதீனி பிராமணஸ்ய வா அபஹரதி அன்யஸ்ய வா அநாவதி புருஷः தம் அமுத்ர ராஜன் யமபுருஷாः அயஸ்மயைः அக்னிபிண்டைः சந்தம்சைः त्वजि நிஷ்குஷந்தி. यस्तिह वै स्तेयेन बलात् वा हिरण्यरत्नादीनि ब्राह्मणस्य वा अपहरति अन्यस्य वा अनावदि पुरुषस्तममुत्र राजन् यमपुरुषा अयस्मयैः रग्नि पिण्डैः सन्दंशैस्त्वजि निष्कुशन्ति. यस्तिह वै स्तेयेन बलाद् वा हिरण्यरत्न आदीनि ब्राह्मणस्य वा अपहरति अन्यस्य वा अनावदि पुरुषः तम् अमुत्र राजन् यमपुरुषाः अयस्मयैः अग्निपिण्डैः सन्दंशैस्त्वजि निष्कुशन्ति. ஆபத்தொன்னும் இல்லாதக்கு சௌக்கியமா வாழ்ந்துட்டு இருக்கிற டைமில் ரொம்ப ரொம்ப சத்குணம் இருக்கிறவாளோடு தனத்தை தட்டி பறிச்சு உபஜீவனம் செய்யறவா சந்தம்சம் அப்படிங்கிற நரகத்துல போய் பதிக்கிறா. அந்த சந்தம்சம் அப்படிங்கிற நரகத்துல யமபடர்கள் பழுக்க காய்ச்சின இரும்பு சட்டுகத்தை வச்சு அவனோட சரீரத்துல சுடறா. ராஜன் பரீட்சித்து ராஜாவே யஸ்து இஹா யஹா து இஹா வை இந்த பூமியில வசிக்கிறத ஏதொரு ஜீவாத்மாவாக்குமோ ஏதொரு மனுஷ சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவாக்குமோ முக்கியமாயிட்டும் மனுஷ சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவையாக்கும் இங்க சொல்லப்படுறது. காரணம் பறவைகள் மிருகங்கள் இழஜந்துக்கள் பிராணிகள் இப்படின்னு நிறைய உயிரினங்கள் இந்த உலகத்துல இருக்கு. இங்க மனுஷ சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவாயாக்கும் இங்க சொல்றது. எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் ஜீவாத்மாக்கள் உண்டு. காரணம் என்ன அப்படின்னாக்கா எதனால மனுஷ சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா சொல்லப்படுறது அப்படின்னாக்கா எல்லா உயிரினங்களும் தூங்குறது, எல்லா உயிரினங்களும் முழிச்சுக்கிறது, எல்லா உயிரினங்களும் அசையறது, எல்லா உயிரினங்களும் சாப்பிடுறது, எல்லா உயிரினங்களும் மலமூத்திர விசர்ஜனம் செய்யறது, எல்லா உயிரினங்களும் சிருஷ்டி அப்படிங்கிற கர்மத்தை செய்யறது, மைதுனம் செய்யறது. இந்த மனுஷன் அப்படிங்கிற உயிரினத்துக்காக்கும் புத்தி அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸ்ட்ராவாயிட்டு பகவான் கொடுத்திருக்கார். பகுத்தறிவு, நல்லது கெட்டது அப்படின்னு தெரியற பகுத்தறிவு மனுஷனுக்காக்கும் இருக்கு. அதனாலேயாக்கும் இங்க மனுஷ சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா அப்படின்னு சொன்னது. அப்படி மனுஷனாயிட்டு இருந்துட்டு அனாவதி எந்த ஒரு ஆபத்தும் வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல இல்லாம சுகமா ஜீவிச்சுட்டு இருக்கிற காலகட்டத்துல துரிதங்களொன்னும் இல்லாதக்கு சௌக்கியமாயிட்டு வாழற காலகட்டத்துல ஆகட்டும், எந்த ஒரு ஆபல் கட்டத்திலையும் இல்லாம இருக்கிற சமயத்தில் ஆகட்டும், ஸ்தேயேன திருட்டுத்தனமாயிட்டு. ஸ்தேயம் அப்படின்னா அடுத்தவாகிட்டேருந்து பிடிச்சு பறிக்கிறது, அடுத்தவாளை ஏமாத்துறது, சொல்லாம எடுக்கிறது, இதெல்லாம். பலமாயிட்டு அடுத்தவாகிட்டேந்து தட்டி பறிக்கிறது, பிராமணஸ்யா பிராமணர்களோடு, அப்படி இல்லைன்னா அந்நியஸ்யவா அடுத்தவாளோடு, சஜ்ஜனங்களோடு. ஹிரண்யா அப்படின்னா சொர்ணம், ரத்னா அப்படின்னா ரத்னம், ஆதீனி இப்படி இருக்கிறவையெல்லாம் அபஹரதி தட்டி பறிச்சு ஏதொரு ஜீவாத்மாவாக்குமோ மனுஷ சரீரத்தில் இருக்கிற ஜீவாத்மாவாக்குமோ இந்த பூவுலகத்துல வாழறது. தம் அந்த ஜீவாத்மாவை யமபுருஷாஹா யமபடர்கள் அமுத்ரா பரலோகத்துல நரகஸ்தானங்களில
அயஸ்மைஹி இரும்பினால இருக்கிற, அக்னி பிண்டைஹி சுட்டு பழுத்த தண்டங்களால, நெருப்பால சுட்டு பழிப்பிச்ச இரும்பு தண்டங்களை அந்த யாதனா சரீரத்தோடு மேல வச்சு சுட வைக்கிறது. சந்தம்சம் அப்படிங்கிற நரகத்தையாக்குமே இங்க சொல்லப்படுறது. இரும்பு தண்டங்களை அந்த யாதனா சரீரத்துல வச்சு யமபடர்கள் நன்னா வலிக்க வைக்கிறா. அடுத்தவாளோட சம்பத்தை தட்டி பறிச்ச அந்த ஜீவாத்மாவுக்கு கொடுக்கிற டாப் மோஸ்ட் பனிஷ்மெண்ட். அந்த யாதனா சரீரத்துக்குள்ள உட்காந்துட்டு சந்தம் செய்கி நன்னா குத்தி குத்தி தொஜி அந்த யாதனா சரீரத்தோட தொலியில சரீரத்துல தோலாக்கும் ரொம்ப ரொம்ப வலிய கொடுக்கிற சென்சிட்டிவா இருக்கிற ஒரு விஷயம். நிஷ்குஷந்தி நன்னா குத்தி பொள்ளல் ஏൽപ്പിக்கிறா யமபடர்கள் இப்படி இருக்கிற யாதனா சரீரத்தை. 20வது கத்திய பாகம். யஹா து இஹ வா அகம்யாம் ஸ்திரியம் அகம்யம் வா புருஷம் யோஷித் அபிகச்சதி தாவது அமுத்ர கசயா தாடயந்தஹா திக்மயா சூர்மியா லோகமயா புருஷம் ஆலிங்கயந்தி ஸ்திரியம் ச புருஷரூபயா சூர்மியா. யஸ்திஹவா அகம்யாம் ஸ்திரியமகம்யம் வா புருஷம் யோஷிதபைகச்சதே தாவதமுத்ர கஷயா தாடயந்த ஸ்திக்மயா சூர்மியா லோகமயா புருஷமாலிங்கயந்தி ஸ்திரியம் ச புருஷரூபயா சூர்மியா. சப்த சூர்மி அப்படிங்கிற நரகத்தையாக்கும் இந்த கத்திய பாகத்துல சொல்லப்படுறது. സ്വന്തം കണവരെ അല്ലാതെക്ക് അടുത്തവാളെ പ്രാപിக்கிற സ്ത്രീയും അതേമാതിരി സ്വന്തം മனைவிയെ തവര அந்நிய ஸ்திரீகளை பிராபிக்கிற புருஷனும் சப்தசூர்மி அப்படிங்கிற நரகத்துல போய் விழ வேண்டினதாகிறது. அங்க அப்படி அந்த நரகத்தில் பதிக்கிறவாளை யமபடர்கள் சுட சுட பழுக்க காய்ச்சின இரும்பு பிரதிமைகளை உண்டாக்கி அந்த இரும்பு பிரதிமைகளை பொம்மைகளை கெட்டி பிடிக்க வைக்கிறான். ஸ்திரீயா இருந்தா புருஷனோடு பிரதிமையையும், புருஷனாயிருந்தா ஸ்திரீயோடு பிரதிமையையும் நன்னா கெட்டி பிடிக்க வைக்கிறான். இதாக்க அவளுக்கான தண்டனை. அடுத்தவாளோடு மனைவியை பிராபிக்கிற புருஷர்களுக்கும் அடுத்தவாளோடு புருஷர்களை பிராபிக்கிற ஸ்திரீகளுக்கும் யமபடர்கள் சப்தசூர்மி அப்படிங்கிற நரகத்தில் கொடுக்கிற பனிஷ்மெண்ட் ஆக்கும் இது. யஹா தூ இஹா வா இந்த பூலோகத்தில் மனுஷனாயிட்டு சரீரம் எடுத்து வாழற டைமில் ஏதொரு ஜீவாத்மாவாக்குமோ, ஏதொரு புருஷ சரீரத்தில் இருக்கிற ஜீவாத்மாவாக்குமோ, அகம்யாம் கமிக்கக்கூடாத சகோதரி ஸ்தானத்தில் இருக்கிறவாள காமபாவத்தோடு கூடி பார்க்கப்படாது. ஜேஷ்ட பத்னிய காமபாவத்தில் பார்க்கக்கூடாது. குரு பத்னிய காமபாவத்தில் பார்க்கக்கூடாது. மனைவியோடு சகோதரிகளை காமபாகத்தில் பார்க்கக்கூடாது. இப்படியெல்லாம் பார்க்கிறவாள அப்படி இருக்கிற ஸ்திரியம் மனைவிய தவற இருக்கிற ஸ்திரீய அபிகச்சதி பிராபிக்கிறது ஆராக்குமோ வா. அப்படி இல்லை அப்படின்னா அகம்யாம் பிராபிக்க கூடாததான புருஷம் புருஷன யோஷிது பிராபிக்கிற ஸ்திரீ அபிகச்சதி பிராபிக்கிற ஸ்திரீ ஆராக்குமோ. பிதிருதுல்யமாயிருக்கிற புருஷன், சகோதர ஸ்தானத்தில் இருக்கிற புருஷன், அதே மாதிரி சகோதரி பர்த்தா
அதே மாதிரி ஜேஷ்ட துல்லியனா இருக்கிறவா, இப்படியெல்லாம் இருக்கிறவாளை பிராபிக்கிற ஸ்திரீகள் யாரெல்லாமாக்குமோ, ஸ்திரீ சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த ஜீவாத்மா இந்த மாதிரி அதர்மம் வழியா ஸ்திரீ புருஷ சம்யோகம் நடத்துறதே, அப்படி இருக்கிறத புருஷன் ஸ்திரீயையும் பிராபிக்கிறது பாபமாக்கும். அதே மாதிரி ஸ்திரீ புருஷனையும் இந்த மாதிரி அதர்மமாயிட்டு பிராபிக்கிறது பாபமாக்கும். தௌ அப்படி செய்யறவாளான ஸ்திரீ புருஷர்கள் அமுத்ரா நரலோகத்துல கசையா சாட்டவாரால, பெரிய சாட்டவாறு அடிக்கிற கயறு, அந்த சாட்டவாரால தாடயந்தகா நன்னா அடிக்கப்பட்டு, யமபடர்கள் நல்ல பெரிய சாட்டவார கையில வச்சுட்டு டொப்பு டொப்புன்னு முதுகு மேல அடிக்கிறா. அப்படி அடிக்கப்பட்டு திக்மயா நன்னா சூடாக்கின, லோகமையா லோகத்தால இருக்கிற மெட்டலால இருக்கிற, சூர்மியா பிரதிமைகளால, புருஷரூபயா சூர்மியாச்ச புருஷ ரூபத்தில் இருக்கிற பிரதிமைய ஸ்திரீயாலையும், ஸ்திரீரூபயா சூர்மியா ஸ்திரீ ரூபத்தில் இருக்கிற பிரதிமைய புருஷம் ச புருஷனாலையும், ஆலிங்கயந்தி கெட்டிப்பிடிக்க வைக்கிறா யமபடர்கள். அதர்மமாயிட்டாக்குமே பூலோகத்துல நீங்கள் மைதுனத்துல ஏற்பட்டு இங்க இந்த மெட்டலால உண்டாக்கின சுட்டு பொள்ளற பிரதிமைகளை கெட்டிப்பிடிச்சு நீங்கள் உங்களோட காம விகாரங்களை அடக்கிக்குங்கோ அப்படின்னு சொல்லாம சொல்லறா. அக்னியால பழுக்க காய்ச்சின, லோகத்தால உண்டாக்கின, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகு இருக்கிற மின்னித்தளங்கிற அந்த பிரதிமைகளை கெட்டிப்பிடிக்க வைக்கிறா. மின்னறதெல்லாம் பொண்ணு கிடையாது, பார்க்கறதுக்கு அழகு இருக்கிறதெல்லாம் பிராபிக்கிறதுக்கு ஆக்ரஹிக்க கூடாது. நெருப்பு அப்படின்னு இருந்தானா அதை தொட்டானா பொள்ளத்தான் செய்யும். அந்த பொள்ளறது, அதாவது அந்த சூடு அப்படிங்கிறது அனுபவம் வழியா அனுபவிச்சு தெரிஞ்சுக்கத்தான் சாதிக்கும். சாட்டுளியால அடிச்சாக்கும் யமபடர்கள் பிரதிமைகளை கெட்டிப்பிடிக்க வைக்கிறா. பிரம்மஜானத்துக்காயிட்டு பிரயத்னிக்கிற பிராமணர்கள், அவளை ஸ்திரீகள் அட்ராக்ட் செஞ்சு தன்வசம் இழுக்க கூடாது. அதே மாதிரி பிரம்மஜானத்துக்காயிட்டு பிரவர்த்திக்கிற ஸ்திரீகளை புருஷர்கள் நாடக்கூடாது, விதவகளை நாடக்கூடாது, மாதிருஸ்தானத்தில் இருக்கிறவாளை நாடக்கூடாது, குருஸ்தானத்தில் சகோதரஸ்தானத்தில் இருக்கிற புருஷர்களை ஸ்திரீகளும் நாடக்கூடாது. காம விசாரத்தோடு கூடிட்டு இப்படியெல்லாம் இருக்கிறவாளை பார்க்கக்கூடாது. ஒரே கோத்திரத்துல ஜனிச்சவாளையும் நாடக்கூடாது, ராஜஸ்திரீகளை நாடக்கூடாது. இப்படியெல்லாம் பலவிதமான தர்மசாஸ்திரங்கள் சொல்லப்படுறது. இப்படி தர்மசாஸ்திரத்துல சொல்லுற விஷயங்களுக்கு விருத்தமாயிட்டு அதர்மமாயிட்டு நடக்கிறவாள யமபடர்கள் சப்தசூர்மி அப்படிங்கிற நரகத்துல கொண்டு போய் போட்டு ரொம்ப கொடுமையாயிட்டு அவளை துன்புறுத்துவா. சூர்மி அப்படின்னா பிரதிமை, சப்தசூர்மி அப்படின்னா பழுக்க காய்ச்சின பிரதிமை, ஆண் பிரதிமையும் பெண் பிரதிமையும். அப்ப இந்த பூலோகத்துல வாழ்ந்த ஆண்களாக்கும் தவறு செஞ்சா அப்படின்னா அவளுக்கு உள்ள இருக்கிற அந்த ஜீவாத்மா அப்படிங்கிறதுக்கு ஒரு யாதனா சரீரத்தை கொடுத்து யமபடர்கள் அந்த நரகலோகத்துல சப்தசூர்மி அப்படிங்கிற நரகத்துல அங்க இருக்கிற பெண் பிரதிமைய கெட்டிப்பிடிக்க வைக்கிறா. அதே மாதிரி இந்த பூலோகத்தில் இருக்கிற பெண்களாக்கும் இந்த மாதிரி தவறுகளை பண்ணறா அப்படின்னா அவளுக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா சரீரம் விட்டு வெளியில வரத்த அந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு யாதனா சரீரத்தை கொடுத்து யமபடர்கள் இழுத்துண்டு போய் சப்தசூர்மி அப்படிங்கிற நரகத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க ஆண் பிரதிமைய இரும்பால இருக்கிற அப்படி இல்லைன்னா மெட்டலால இருக்கிற பழுக்க காய்ச்சின பிரதிமைய கெட்டிப்பிடிக்க வைக்கிறா. இப்படி தண்டனை கொடுத்து சிக்ஷிக்கிறா யமபடர்கள் நரகத்துல.
21ാவது ഗദ്യഭാഗം. യഹ തു ഇഹ വൈ സർവ അഭിഗമഃ തം അമുത്ര നിരയേ വർത്തമാനം വജ്രകണ്ഠകശാൽമലീം ആരോപ്യ നിഷ്കർഷന്തി. യസ്തിഹ വൈ സർവാഭിഗമസ്തമമുത്ര നിരയേ വർത്തമാനം വജ്രകണ്ഠകശാൽമലീം ആരോപ്യ നിഷ്കർഷന്തി. പകുത്തറിവില്ലാതയ്ക്ക് കടക്കറ ஸ்திரீகளையெல்லாம் பிராபிக்கிறவன். எதெல்லாம் ஸ்திரீகள் கிடைக்கிறதோ அந்த ஸ்திரீகளையெல்லாம் பகுத்தறிவில்லாம பிராபிக்கிறவன் வஜ்ரகண்டகசால்மலி அப்படிங்கிற நரகத்தில் எத்திச்சேர்றான். அங்கே அவனை யமபடர்கள் வஜ்ரம் மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற முள்ளுகளோடு கூடின மரத்தில், முள் இருக்கிற மரத்தில், இலவ மரத்தில் ஏற்றி உட்கார வச்சு இழுக்கிறான். യഹാതു ഇഹാവായി, ഏതൊരു ജീവാത്മാവാക്കുമോ മനുഷ്യ ശരീരത്തിൽ പ്രവേശിച്ച് പുരുഷരൂപത്തിൽ இந்த பூமியில ஜீவிச்சுருக்கிறத சர்வ எல்லா அபிகமஹ வந்து சேரற ஸ்திரீகளையும் பிராபிக்கிறது. சகோதரி பாவம் அப்படின்னோ குருஸ்தானம் அப்படின்னோ பகுத்தறிவில்லாதக்கு ஏதெல்லாம் ஸ்திரீகள் பக்கத்தில் வராளோ அவளை எல்லாம் பிராபிக்கிற அந்த ஜீவாத்மா. விவேச்சன புத்தி இல்லாததால பகுத்தறிவில்லாதக்கு எல்லா ஸ்திரீகளோடு கூடிட்டும் மைதுனத்தில் ஏற்படுற தம் அந்த ஜீவன் நிறையே நரகலோகத்தில், அமுத்ரா பரலோகத்தில், வர்த்தமானம் ஆக்டிவேட்டாயிருக்கிற வஜ்ரகண்டகசால்மலீம், வஜ்ரகண்டகசால்மலி அப்படின்னு ஆரோப்பியா பேர் இருக்கிற நரகத்தில் நிஷ்கர்ஷந்தி எத்திப்படுறது. அங்கே வஜ்ரம் மாதிரி இருக்கிற கண்டகம் அப்படின்னா முள்ளு, முள்ளுகளோடு கூடின ஷால்மலி இலவ மரத்தில் நிறைய நிறைய மரங்கள் உண்டு. மாமரம், தென்னைமரம் இப்படின்னு சொல்கிற மாதிரி இலவ மரம். அந்த இலவ மரத்தில் நிறைய முள்ளுகள் இருக்குது. அந்த மரத்தில் இந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு யாதனா சரீரத்தை கொடுத்து யமபடர்கள் அந்த மரத்து மேலே ஏற்றி உட்கார வச்சு கிழுக்கிறா, மறுபடியும் ஏற்றுறா, கிழுக்கிறா. அப்படி அந்த மரத்தில் ஏற்றவும் இறக்கவும் செய்யறா. நிஷ்கர்ஷந்தி வலிச்சு கீழே தொப்பக்கடின்னு தட்டி போடவும் செய்யறா, மறுபடியும் மேலே ஏற்றவும் செய்யறா. அப்படி யமபடர்கள் அந்த ஜீவாத்மாவோட யாதனா சரீரத்தை ரொம்ப கடினமாயிட்டு துரோகிப்பா. எனக்கு முடியலையே, சரீரம் தளர்றதே அப்படின்னு அந்த ஜீவாத்மாவோட யாதனா சரீரம் அப்போது சத்தமா அழு. 22வது கத்யபாகம். ये तु इह वै राजन्या राजपूरुषाः वा अभागण्डाः धर्मसेतून् बिन्दन्ति ते संवरेत्य वैतरण्यां निबदन्ति भिन्नमर्यादाः तस्यां निरयपरिगाभूतायां नद्यां यादो गणैः इतः ततः भक्ष्यमाना आत्मना न वियुज्यमानाः च असुभिः उह्यमानाः स्व अगेन कर्मभागम् अनुस्मरन्तः वित्मूत्र पूय शोणिद केश नग अस्ति मेदो मांस वसा
வாகின்யாம் உபதப்யந்தே. ये त्विह वै राजन्या राजपूरुषा वा अपागण्डा धर्मसेतून् विन्दन्ते ते संवरेत्य वैतरण्यां निबदन्ते भिन्नमर्यादास्तस्यां निरयपरिगा भूतायां नद्यां यादो गणैरिदस्तदो भक्ष्यमाना आत्मना न वियुज्यमानाश्चासुभिरुह्यमाना स्वागेन कर्मभागमनुस्मरन्तो विन्मूत्रपूयशोणितकेशनगास्ति मेधो मांस वसावाहिन्यामुपदप्यन्ते. രാജകുലത്തില് ജനിച്ചവാളോ രാജപുരുഷറുകളോ ആരാനാലും ശരി, ധർമ്മമര്യാദകളെ നിഷേധിക്കവും அநீதி செய்யவும் செஞ்சானாக்கா அப்படி இருக்கிறவா வைதரணி அப்படிங்கிற நரகத்துல போய் விழறா. அவ செஞ்ச பாபகர்மங்களை நினைச்சு நினைச்சு ரத்தம், மலம், மூத்திரம், எள்ளு, முடி, மேதசு, மாம்சம், வசா இதெல்லாம் ஒழுகிற நதியில கடந்து அவ துக்கிக்கேண்டி வரது. யஹாது இஹா வை, ஏதொரு ஜீவாத்மாவாக்குமோ இந்த பூமியில மனுஷரூபத்தில வாழ்ந்துட்டு இருந்தோன, ராஜன்யாஹா ராஜாக்களோ, க்ஷத்ரிய குலத்துல பிறந்த ராஜபுருஷாஹாவா ராஜ பரம்பரையில இருக்கிற ஆறு வேணுமானாலும் ஆகட்டும், அப்படி இருக்கிற அபாகண்டாஹா நல்ல சத்குலத்துல பிறந்தவாளாக்கும் அவ இருந்தா கொடியும், பாகண்டர்கள் அல்லாதவாளாக்கும் அவ அப்படின்னா கூடியும், தர்மசேதோன் தர்ம மரியாதைகளை பிந்தந்தி உபேட்சிச்சவா, அதர்மமாய் பிரவர்த்திச்சுண்டு இருக்கிற தே அவ சம்பரேத்யா பூமிவாசம் வெடிஞ்சு அந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு யாதனா சரீரம் யமபடர்கள் கொடுத்து வைதரண்யாம் வைதரணி அப்படின்னு பேர் இருக்கிற நரகத்துக்கு நிபதந்தி அந்த ஜீவாத்மா போய் விழறது. பின்ன மரியாதாக தர்ம மரியாதைகளை வேண்டான்னு வச்சுண்டு அவ பிரவர்த்திச்சு அவ அந்த வைதரணியில போய் விழறா. நிறைய பரிகாபூதாயாம், நிறையா அப்படின்னா நரகத்துக்கு பரிகாபூதாயாம் நாலு பக்கமும் உயர்த்தப்பட்ட தஸ்யாம் நத்யாம் வைதரணி அப்படின்னு பேர் இருக்கிற நதியில யதோகணைகி யாதோகணைகி, யாதோகணைகினா ஜலத்துல வாழற உயிரினங்கள், மீன், முதலை, பாம்பு, நீர்ப்பாம்பு, நீராழி, திமிங்கலம் இப்படி இருக்கிற உயிரினங்கள், நீர்ப்பறவைகள் இதெல்லாம் இருக்கிற யாதோகணைகி ஜலஜீவிகள் இருக்கிற அந்த நதியில இதஹா இப்பறக்கும் ததஹா அப்பறக்கும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பட்சியமானாக ஓடி நடந்து அந்த ஜலஜீவிகள் இந்த ஜீவாத்மாக்களோட யாதனா சரீரத்தை கொத்தி பறிக்கிறது. ஜலஜீவிகளால கடிச்சு கீறப்படுற யாதனா சரீரமும் ஆயிட்டு. ஆத்மனா யாதனா ந வியுஜ்யமானாஹாச்ச, சரீரம் அப்படிங்கிறதுலேருந்து ஜீவன் விட்டு பிரியாதைக்கு அசுபிகி பஞ்ச பிராணனுகளால உஹ்யமானாஹா சக்கரஸ்வாசம் വലിച്ചുണ്ട്. ஸ்வா സ്വന്തം அகேன பாபத்துல கர்மபாகம் கர்மபலத்தை அனுஸ்மரந்தஹா இதாக்கும் அப்படின்னு நினைச்சுண்டு நான் செஞ்ச பாபத்தாலையாக்கும் இதெல்லாம் அனுபவிக்கேண்டி வர்றது அப்படின்னு நினைச்சுண்டு விட் அப்படின்னா மலம், மூத்ரா அப்படின்னா மூத்திரம், பூயா அப்படின்னா சலம், சோனிதா அப்படின்னா ரத்தம், கேசா தலைமுடி, நகா நகம், அஸ்தி அப்படின்னா எள்ளு, மேதோ அப்படின்னா கொழுப்பு, மாம்சா அப்படின்னா மாம்சம், வசா அப்படின்னா மஜ்ஜா,
வாகின்யாம் இதெல்லாம் ஒழுகி நடக்கிற நதியில உபதப்பியந்தே அப்படி அந்த ஜீவாத்மா ஒரு அந்த யாதனா சரீரம் கடந்து துக்கிக்கிறது, வைதரணி நதியில விழுந்து கடந்து துக்கிக்கிறது. பெரிய வைதரணி அக்கம் அது. ശരിക്കും சொன்னா ആസ്പത്രികളിൽ இருக்கிற ஐசியூவில் നമ്മൾ வைதரணி நரகத்தையாக்கும் அனுபவிக்கிறோம்.